டவுன்ல வந்து எங்க போறோம் வந்து இதுதான் எல்லாம் மோத்துல என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் சிந்துஜன். நான் நினைச்சியா ஆட்டிக்குட்டி நேற்றைய தினம் வந்து நாங்கள் வீடியோ போடலை. ஏன்னு சொன்னால் உண்மையாக சொல்லியோம் பக்தி அகோரம் தாங்க முடியாத காரணத்தினால வீடியோ வந்து போடலை. எனக்கு நாங்கள் வீட்டிலே இருக்கலாம் இருக்குது. அப்புறம் என்ன வீடியோ போடுறேன் என்ன செஞ்சேன். அப்போ அதனால தான் வந்து உண்மையாக நேற்றைய தினம் வந்து வீடியோ போட்டது. அதை விட எங்கள் டிரைவரை பிடிக்கிற கஷ்டமாக இருக்குது. சரியான பிஸி டிரைவருக்கு இப்போ கோல் பண்ண அங்கே வரீங்க சொல்லி மெத்த கடை சேர்ந்து ஆள் நிற்கிற இடம் போரு. டிரைவர் இப்போ வந்த கையோட குளிச்சுட்டு ஓடி வராரு. இப்போ நாங்கள் வந்து சிந்தியன் வந்து இந்த மாலை பொழுதுல வந்து நிற்கிறார். அப்போ இன்னைக்கு எங்கே போகிறோம் சிந்தியன்? இன்னும் கொடுமையா எங்கேன்னு தெரியாது. நாங்கள் கூப்பிட்டு வந்துருக்கோம். அதுதான் அதான் அவசரமா போகணும். அப்போ அதை நான் சொன்னா தானே தெரியும். நான் எங்கே போனாலும் சிந்தியனை விட்டு போனால் இதுக்குள்ள வராது முடிச்சுக்குள்ள விற்கும். இப்போ சிந்தியன் யோசிப்பாங்க வீடியோ பார்த்துட்டு அடிச்சு அது என்ன விட்டு வந்து இருக்கிறாவே அடிச்சாரு அப்போ நெக்கிற மனசுல வரும். அப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் அதாவது வந்து எங்களோட படுத்துற டவுனில் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு சாப்பாட்டு கடத்தில் வந்துருக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து நிறைய பேர் சாப்பிட்டு இல்ல சிந்தி அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒன்று இருக்கு பூட்டி இருக்கும். இப்போ நான் கால் பண்ணி கேட்டேன் படிச்சு சொன்னவங்க இல்ல இப்போ நான் கேட்டேனாண்டா. ஓ என்ன அந்த திருப்பண்டு அந்த கடையில் வந்து நாங்கள் வந்து கூடுதலாக கடை சாப்பாடு சாப்பிடல, கடையிலுக்கு எல்லாம் போகிறது இல்லை. ஆனாலும் இன்றைக்கு ஒரு சிறிய விருப்பம். அதான் வந்து வெக்க காலம் தானே இன்னும் சோறெல்லாம் சாப்பிடலாம். இந்த மதியம் சமைச்சது அதுவும் வேம்பது பசிக்கணும் சோத்தை பச்சிட்டு பேக்க கொண்டு போ சாப்பாடை கொண்டு போ சாப்பாடு சத்தியம் வச்சு நான் அழுங்க சாப்பிடு பசிக்கிற இல்லை தண்ணியும் சோடா தான் எல்லாருமே அப்படித்தாங்க. அப்போ இன்னைக்கு வந்து எங்களோட ஆசைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கடையில் வந்து நிப்பாட்டி தானே குடிக்கிறது தானே சோடா உண்டு தண்ணி தானே குடிக்கிறது. சாப்பாடு கடை கூட்டினோம் அதான் குடிக்கணும். நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து நீண்ட நாளைக்கு பிறகு வந்து கடையில் உள்ள போய் அதை வந்து நானும் சிந்தியனும் அதுவும் சின்ன சாப்பிட்டு அஸ்தினுக்கு லீவாக இந்த ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. சித்தி விட்டு அடிக்கிறாங்க, சாறு விட்டு நிற்கிறாங்க. அங்கே வந்து என்னது குடிமுறல் தானே பெம்மெல்லாம் நிற்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் என்ன மதியம் கொண்டு விட்டு வந்தால் வீடியோ எடுத்துட்டு பால் போய் குடிக்கிட்டு வருவாங்க. அப்படி நாங்கள் பருத்துற டவுனை சுற்றி பார்ப்போமே. டவுனை சுற்றி காட்டி கொண்டு நைட் சாப்பாட்டை வந்து நாங்கள் அங்கே போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அவங்களுக்கும் கட்டி கொண்டு வரோம். அப்போ சிந்தியனை வந்து நாங்கள் கூட்டி கொண்டு போகிறோம். சரி அப்போ சின்னவனை எங்கே யோசிப்பி ஆத்துக்குடி தண்ணி கட்டியா உள்ளுக்குள்ளே போயிட்டு வரட்டும் கூட்டி கொண்டு போவோமே. நாங்கள் வந்து சாப்பிட வந்த கடை வந்து இதுதான். இங்கே வந்து அந்த ஆர்டர் பண்ணிட்டு வந்து இருக்கிறேன் போலக்கா. அம்மா வந்து மெதுவாக இருந்தா பார்க்க நுழம்பிட்டா. ஹலோ ஹலோ என்ன செய்றீங்க? என்ன உங்களுக்கு என்ன ரைஸோ கொத்தோ இல்லாட்டி என்ன வேணும் பிள்ளைக்கு? பொந்த கொண்டு வேணும். அம்மா அப்படி கடை ஓ அதான் இங்கே நாங்கள் போன வந்து பட்ட பாடு நான் விழுந்தேன் வந்து அதுக்குலாம் ஓ தடக்கு பாட்டு அதான் இது இந்த பக்கம் இந்த இடப்பக்கம் கல்யாண மண்டபம் தியேட்டர் எல்லாம் மேலாம் இருக்கு. மேலாம் வந்து படம் ஓடுறது வேறாம அந்த இது வேறு அந்த அதான் வந்து அந்த கீழே இருக்கிற போகிறது. அடுத்த வந்து இது இந்த கடை இதெல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து இப்போ இந்த ரைஸ் போட்டுருக்கு. எனக்கு முனக்கும் ரைஸ் ரைஸ் சாப்பிட்றது என்ன சொல்கிறீங்க? ஏன் ரைஸ் சாப்பிட்றல? ஏன் சாப்பிட்றல? சாப்பிட்றேன்னா கொஞ்சம் குறைவு. அது அம்மா இது உங்களுக்கு இது விருப்பம் பிள்ளைக்கு வாங்கி தரது. உண்மையை சொல்கிறேன்னா அது விருப்பம் தான். இதில் அந்த பெரிய விஷயம் இப்போ சொல்ல போனால் இந்த சிக்கனில் வந்து சிந்திய நம்மளோட பாசம் கூட இருக்குது. சரியா சரி அப்போ நாங்கள் ரைஸ் நான் போட்டு பார்ப்போம். இங்கே இல்லை யாழ்ப்பாணத்து வந்து இப்போ தான் ரைஸ் வந்து போடுறேன். என்ன இல்லை போடுறது என்ன இது அந்த கிராமக்கோடில் வந்துருக்கு. என்ன சொல்லுங்கள் கிராமக்கோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து
சரி நீங்கள் வந்து ரைஸோட படமும் பார்க்கலாம். ரைஸை மேலே கொண்டு போனால் சரி படம் முடியவே தெரியாது. சரி அப்போ போகட்டுமா நான்? அம்மா வந்து வாங்க அம்மா வந்து அம்மா இப்போ நம்ம பேங்க சாப்பாடு செய்கிற வந்து இப்படி தான் வந்து இப்படி தான் நீங்கள் உங்களை வீட்டை செஞ்சிடணும். 2 நாள் ரொட்டி வட்டி முடியும். என்ன பூ போல வட்டி வச்சுக்கிட்டு பாருங்க. அஞ்சாவது இப்படி வெட்டுண்டா கரெக்ட் தட்டுக்கெல்லாம் போட்டு இப்படி நான் செய்ய எல்லாம் கொட்டுப்பட்டு எல்லாம் மோத்தில் எடுக்கும். ஆமாம் இப்போ நான் போட்டு செய்ய எல்லாம் கொட்டுப்பட்டு 2 நாளை வட்டி ரொட்டி வணியாக போடும். அண்ணா அந்த ரஜ்ஜி பக்கத்தை இந்த பக்கம் போடுவாண்ணா. ஆமாண்ணா அவனை கொடுங்க. இதில் அந்த லீக்ஸ் ரொம்ப இதெல்லாம் பெட்டராக இருக்குது கேனால. அது ரெய்னிங்கில் எடுத்தாக்கள் பக்கம் முடிச்சிருக்கேன். அது ரைஸ் ரெடி வா. சிக்கன் ரைஸ் எனக்கு நிறைய சாப்பாடு ரைஸ் இருக்கிறது அண்ணாவுக்கு தான். அடுத்து வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து கொத்து போடுறாங்க. அது கொத்து போடுற வந்து அடுத்த வீடியோவில் தங்கத்துக்கு ஓடினா நான் பிடுவேனே ஓடினா எங்கே ஓடுறது ஆச்சுட்டு போகக்கூடா. ஓடினா அங்கே விடுறேன் நான் விடுவேனே. ஓகே இது யாராவது கொத்து ஆத்தி குட்டிக்கும் பண்ணுமோ? கொத்து வந்து போட போகிறேன் நான் வந்து ரைட் சடார் அண்ணா வந்து அங்கே வெயிட்டிங் ஹாலில் போய் கொண்டிருக்கிறார். குட்டிமாக்கு எது வேணும்? சோறு வேணுமா? சோறு வேண்டாம் என்ன? ஓகே அதான் வந்து கொத்து நாங்கள் கொத்தை வந்து போட்டா அப்புறம் பார்ப்பேன். என்னம்மா அம்மாண்ட ஆசை வந்து நான் நிறைவேற்றியே தீருவேன். எனக்கு உண்மையை சொல்ல இப்படி அந்த கொத்து வந்து போகிற பயம் வந்து எல்லாம் கொட்டுப்பட்டு அது இந்த சிலிண்டர் வந்து ஆடாமல் இருக்குது தானே. என்ன இப்போ வந்து சிந்தியம் வந்து சாப்பாடு இருக்கிறார் சிந்தியன். அப்போ நில்லுங்க நானும் போடலாம். இது வந்து எனக்கு சிந்தியனை நான் வந்து சாப்பாடு வந்து கொண்டு போகிறேன். அது இப்படி வாங்க சாப்பிடுவோம். ஓகே இதுக்குள்ளதான் வந்து சாப்பிடு. அப்படி போகும் சிந்தியன். அதில் லைட் இருக்கு கொஞ்சம் வீடியோ. என்ன எனக்கு சாப்பாடு வந்து சிந்தி எப்படி இருக்கு பாப்போம். அப்பாவுக்கு வந்து இப்போ சாப்பாடு வேணாம். பசி இல்லையா அப்பாவுக்கு? ஆனால் அம்மா அந்த ரஜ்ஜியில் சாப்பிட்ற கொஞ்சம் குறைவு தானே. என்ன தங்கத்தை வாங்க செல்ல குட்டி என்னென்னு சாப்பிடுறது ரஜ்ஜி கடிக்க 2 நாளாம் போலக்கா. சிட்டியான புக்கியாக இருக்கு போலக்கா. என்ன எல்லாத்தையும் தொட்டு பார்த்து வைக்கிறான். ஆனால் கொத்தையும் விட ரைஸ் வந்து நல்லா இருக்கும். என்ன சொல்லி உப்பதும் கூழ் தண்ணியை கண்ட மாதிரி 2,000 கொத்தில 5,000 கொத்து நான் விட்டு விடலாம் தான். ஆனால் இந்த மேலே லைட் போடலாதோண்ணா. பெப்சி மெகா கொண்டாங்க. ஆமாம் என்ன பேசாங்க சாப்பாடு வேணாமோ? ஓகே இப்போ வந்து பெப்சி வந்துட்டு ஆனால் எனக்கு வந்து தண்ணிக்கு நான் சொல்லியிருக்கேன். அவன் பெப்சி அம்மாவுக்கு இல்லாத என்ன அம்மா சாப்பிடுவேன் கொத்து போயிடும் கடை சாப்பாடு உள்ள சொல்லும் பிடிக்காது. அம்மான புள்ளையில புள்ளையில கேமரா விட்டுட்டு கொண்டு போடுவேன் நான். உண்மையாவோ அப்போ அண்ணாட்ட சொன்னா கொஞ்சம் போட்டு தருவாரு. ஆனால் எனக்கு உப்பு இல்லாட்டி சரி வராது. என்ன எனக்கு முக்கியமானது வந்துட்டு சோடா குடிக்கிறேன். நான் குடிக்கிறேன்.
எனக்குமே சாப்பாடு வராம இன்னைக்கு ஒன்றும் நீங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் சந்தோஷம் நானும் சோடாவே இருக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட விடுவா என்னம்மா அது செஞ்சோக்கு தான் அண்ணா கொடுப்பாங்க கப் பண்ணு சரி நான் சாப்பிட விட பார்ப்பேன் ஓ மை காட் அது விடையா சரியான மாதிரி சின்ன சின்ன கீரை நீ பாட்டு அப்போ தான் பாட்டி சாப்பிடலாம் அம்மா எனக்கு கை காட்டுறான் அப்படி சொல்லலாம் சாப்பிட்டா பார்த்து அம்மாவுக்கு இருக்கு நம்ம அடுத்த கொத்து ஆர்டர் சொல்லிட்டு பிள்ளைக்கு வேர்க்குதா தெரியுமா கொஞ்சமாக வேர்க்குது என்ன தங்கம் அப்பா சோடா விடுங்க இனிமேல் நாங்கள் வந்து சாப்பிடுறேன் என்ன காணும் இதை நாங்கள் வந்து வீட்டை பார்சல் பண்ணி கொண்டு போவோம் நாங்கள் தீபாவுக்கு ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணாங்க அதே மாதிரி இந்த சாப்பாடு தாங்க இங்கே அப்படியே இருக்கு என்ன மெது மெதுவாக சாப்பிட்றேன்னு நல்லது அப்படி சொல்லக்கூடாது இந்திய நான் ஓரளவு சாப்பிடுவேன் நான் உண்மையை சொல்கிறேன் ரெண்டு வந்து ரஜ்ஜியை பொறுக்கி வச்சுட்டு அப்படியே இருக்கு இந்த உண்மையா இப்போ சாப்பிடாத காரணம் என்னன்னு சொன்னால் இந்த 1 லிட்டர் பெப்சி வந்து கடை அடிச்சுட்டு பாப்பா 1 லிட்டர் உண்டாக்கா வேற குடிச்சுட்டு நீங்கள் இங்கே டெபத்தி அப்போ உண்மையாக இந்த பக்க காலம் வந்து சாப்பிடல என்ன செஞ்சேன் சொன்னால் தண்ணி தான் கூழ் பானங்கள்லாம் நடந்த வேண்டிய வரும் அவங்க நாங்கள் வந்து நிறைய நாளைக்கு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்தது சாப்பிடணும் போல தோணுச்சுது அப்போ கடையில் வந்தோம் அப்போ சிஞ்சனம் கூட்டியது சிஞ்சனக்கு சிக்கன் ரைஸ் வேணுமெண்டார் அதில் கொஞ்சம் வச்சுக்கிறீங்க காணும் அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு அரைக்கொத்து எடுத்து நாங்கள் சாப்பிடலாமல் இருக்குது அதில் ஆர்டர் பண்ணோட சேர்த்து எங்கள் கட்டிட்டு போவோம் கொண்டு போய் நைட்டுக்கு சாப்பிடலாம் தானே அப்போ என்ன காணும் சோடா ஒன்று தரையோ காணுமோ ரைட் இல்லை இந்த கொஞ்சம் இருக்கு குடிங்கோ குடிக்க போகிற மாதிரி என்ன வெற்றியா இருக்கு சின்ன ஒரு ஃபேன் நல்லா இருக்கும் அடுத்த முறை எனக்கு போட்டுவோம் கண்டிப்பா இங்கே அது இப்படி வேட்டு போட்டு இல்லைங்க நான் போய்க்கிறேன் பாலையும் வந்து எடுத்துகிட்டு போய் சரிண்ணே ஓ என்ன டைம் ஆச்சு அம்மா சாப்பாடு இல்லாட்டியும் பால் வேணும் வேணா அது எனக்கு இரவில் போய் தான் சாப்பிடணும் இந்த பக்கம் கலந்துருக்கிற நாள்லேருந்து சாப்பாடு இல்லை மெயினாக பால் தானே இல்லையா பார்க்குறோம் சாப்பிட்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிறாங்க நாங்கள் வெளியில் போவோமே ரைட்டா வீடியோ முடிச்சு விட வேணாம்மா அப்போ உண்மைக்கு வந்து சந்தோஷமா இருக்குது 2 நாளைக்கு பிறகு வந்து நாங்களும் இப்படி ஒரு சாப்பாடுகளில் வந்து சாப்பிட்டதும் சாப்பிடாத மாதிரி இருக்காங்க என்ன பக்கதான் மெயின் வச்சது அப்போ உண்மையான சின்னியோட வந்து சாப்பிட்றது சந்தோஷமா இருக்குது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சிந்தி பாய்